வணக்கம் புருஷோத்தமன், உங்களை சந்திச்சு நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு. எப்படி இருக்கீங்க? வணக்கம் குமரன். ரொம்ப உண்மையிலே ரொம்ப சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு தான். இப்போ எனக்கு நம்மளை என்ன பேசுறது அப்படின்ற அளவுக்கு முடியலை அப்படின்ற மாதிரி தான் சுச்சுவேஷன். பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த கரூரில் நடந்த துயரமான நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா 40 பேர் 45 பேர் எத்தனை நம்பர் வருது என்ன தெரில நமக்கு, ரைட்டுங்களா? அது உண்மையா பொய்யா, யார் காரணம், எப்படி இதை மக்கள் ஏத்துக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கு. அதை கொஞ்சம் பேசலாம் குமரா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு நம்ம பொதுமக்களா என்ன நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வர்றதா அந்த அளவுக்கு தான் பேச முடியும். அதாவது பொதுமக்களா நம்ம எல்லாரும் விஜயை மட்டும் பிளேம் பண்றது நியாயமா அப்படிங்கிறது தெரியல. நீங்க ஒரு அரசாங்கம் இருக்கு, காவல்துறை இருக்கு, ஒரு சட்ட ரீதியான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு அரசியல் நிகழ்வுக்கு நீங்க அந்த அரசியல் தலைவரையே எல்லாரும் பிளேம் பண்றதுங்கிறது அது சரியான விஷயமான்றது எனக்கு சரியா படல. ஏன்னா நீங்க ஒரு பொதுமக்கள் இவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிறது உங்க உளவுத்துறைக்கு நல்லாவே தெரியும். அப்ப அதற்கான வாய்ப்புகள் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை. நீங்க கரெக்டான ஒரு பிளேஸ் எல்லாம் நீங்க அலோகேட் பண்ணணும். இப்ப நாளைக்கு நான் இருக்கேன் ஒரு பர்சனலா, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எனக்கு 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது நீ ஒரு ரூமுக்குள்ளதான் நடத்திக்கணும்னு ஒரு பெர்மிஷன் ஒண்ணு கொடுக்க கூடாது. கொடுத்தா அதற்கான கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்ஸோட நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும். அதுதானே சார் எல்லாரோட தாட்டும் அப்படிதானே இருக்கும். இப்ப இது 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இப்ப நான் அப்படி பேசுவேன். ஒண்ணு நிகழ்ச்சி நடத்துறவர் விஜய், ஆமா. 2வது அரசாங்கம், போலீஸ், அதெல்லாம் இருக்கு. 3வது பொதுமக்கள். ஆமா. இந்த 3மே நம்ம கொஞ்சம் பேசுவோம். 3மே எது எப்படி பண்ணிருக்கலாம் இல்ல. ஏன்னா இதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கிற போறோம், அதுதான் முக்கியம். இங்க எப்பயுமே ஏற்கனவே உயிர் போயிடுச்சு, அந்த எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, எல்லாமே கொஞ்சம் அதெல்லாம் இருக்கு. நம்ம இதை பேசுங்க. இப்ப நீங்க விஜயே சொல்லிட்டீங்க, ரைட்டுங்களா? ஆனா இப்ப மக்கள் வைக்கிற என்ன கேட்குறா, இப்ப இதே மாதிரிதானே எல்லாருமே கூட்டம் நடத்துறாங்க, அப்படியே விஜய்க்கு மட்டும் இந்த இதாயிடுச்சு அப்படின்ற கேள்விக்கு இப்ப என்ன மாறிடுச்சு? இங்க எல்லாருமே இப்ப கூட்டம் நடத்துறாங்க, எந்த பொதுக்கட்சி போட்டாம இருக்காங்க, எப்படி இங்க மட்டும் தப்பா நடந்துச்சுன்றதான் நம்ம இது பண்ண வேண்டியதா இருக்கு. இல்ல தப்பா நடந்தது அப்படிங்கறத தாண்டி நீங்க கிரௌடு விஜய் ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனா இருக்காரு. 2வது ஒரு சினிஃபீல்ட்ல இருக்காரு. இயல்பாவே அவர் கட்சியில இருக்காங்க, அவங்களோட ரசிகரா இருக்காங்கன்றத தாண்டி எல்லாருக்குமே அவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா அந்த கேடர்ஸ் மட்டும் வருவாங்க, நம்மளால ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இவ்வளவுதான் க்ரௌடு வரும் அப்படிங்கிறது. இங்க அன்எக்ஸ்பெக்டட் க்ரௌட் நிறைய வந்துருச்சு. இது இல்ல அன்எக்ஸ்பெக்டட் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மூணு கூட்டத்திலுமே கூட்டம் அளவுக்கு அதிகமா தான் வந்தது. சோ அப்ப நம்ம கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். அதுவும் இது இப்ப நீங்க எல்லா பக்கத்துமே நியாயம் இல்ல ரைட்டு தப்புன்னு பேசலாம். நம்ம இப்ப என்ன பண்ணலாம் விஜய் மேல திருப்பி இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, ரொம்ப லேட்டா வந்துட்டாரு. லேட்டா வந்ததுனால கிரௌடுக்கு பாத்தீங்கன்னா பொறுமை இருக்காது. எப்ப வருவாங்கன்னு அதுலயே இருப்பாங்க. வந்த உடனே இங்கிட்டு அந்த சைடு இந்த சைடும் போவாங்க. அது ஒரு ரீசனா மெயினா குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும்ன்றதுல மாற்று கருத்தே இல்லதான். சரி, இல்ல இப்ப நீங்க தீபாவளி டைம்ல ஒரு பட்டாசு கடை போடணும்னா கவர்மெண்ட் ஒரு நாம்ஸ் வச்சிருக்காங்கல்ல. ஆமா. நீங்க ஊரை விட்டு வெளியில போடணும். ஏன்னா ஒரு விபத்து ஏற்பட்டதுன்னா அதுக்கான ப்ரிகாஷன் எடுக்க வேண்டிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் அங்க இருக்கும் அப்படின்றதுனாலதானே அதை பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஏன் அரசாங்கம் அதை பண்ணலைங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. 1. 2வது அதுக்காக நம்ம விஜயை இதுல இருந்து நம்ம வெளியேற்றிட முடியாது. அவருக்கும் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. அவருக்கு தெரியணும்ல, 5 மணி நேரம் ஒரு க்ரௌடை நம்ம வெயிட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எப்படி குறையும். நம்ம போகும்பொழுது எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு வருவாங்க, அப்ப க்ரௌடு வரும். அப்படி வந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அவங்கள்ட்ட விரிவான திட்டம் இல்லை. இதுல இவரு நம்ம கவர்மெண்ட்டையோ விஜயோ பிளேம் பண்றதை விட்டுட்டு நடந்துருச்சு, இனிமே இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ நம்ம சஜஸ்ட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், இதை கவர்மெண்ட் கிட்ட எடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரி நம்ம இதை எராடிகேட் பண்றதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணலாம். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே ஒரு இது என்னன்னா, அந்த டைம்ல கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணுவோம். அது பாடம் லெசன் லேர்ன் பண்றோம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவோம். அதுதான் இது என்ன புதுசா நடக்கல, எல்லா இருந்து அதுல என்ன நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா 0வா தான் இருக்கும். இந்த டைமாவது அப்படி இருக்காம இதை டீட்டெயிலா கொஞ்சம் அலசி
நான் இன்னொரு பாயிண்ட் குமரன், பொதுமக்கள்கிட்ட வந்து நான் கொஞ்சம் கேட்கிறேன். எங்க பார்த்தாலும் கூட்டம், எதுக்கு எடுத்தாலும் கூட்டம். ஏன் அப்படி குழந்தைகளை கூட்டிட்டு போகணும்ன்றதெல்லாம் எங்க என்ன அவசியம் எங்க இருக்கு? அதெல்லாம் வந்து நாட் அட் ஆல் அக்செப்டட் தான். ஒரு கிரௌடு, இவ்வளவு கிரௌடு இருக்கு, ஒரு கை குழந்தைய கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறது. சோ இதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? இப்ப ஒரு குழந்தை இறந்துருக்குன்னா இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யார்? அவங்க பேரண்ட்ஸ் தான். இது விஜயோ கவர்மெண்ட்டை தாண்டி இந்த பேரண்ட்ஸை தான் நம்ம இதை வந்து குற்றம் சொல்லணும். ஆமா, இங்க இப்ப நீங்க கவர்மெண்ட சொன்னாலும் சரி, இல்ல எந்த ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணாலும் அதை தாண்டி நம்ம இண்டிவிஜுவலா அஸ் அ ஃபேமிலியா நம்ம குடும்பத்தை நம்ம எப்படி காப்பாற்றணும்ன்றது ரொம்ப முக்கியம். இங்க ஒரு பார்க்கலாம், எங்க வர்றாலும் நம்ம வேடிக்கை பார்க்கறன்ற கலாச்சாரமே பெரிய கலாச்சாரம் ஆயிடுச்சு. அது நீங்க பார்க்கலாம், எங்க யாரு என்ன பண்ணாலும். இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருந்தாலும் ஒரு கூட்டத்துல 4 பேர் இருந்தாங்கன்னா டபக்குன்னு அதை போய் பார்க்க எட்டி பார்க்கலாம். ஆமா, அது என்ன கிரௌடுன்றது எல்லாரும் ஒரு கியூரியாசிட்டில போய் பாக்குறாங்க. அந்த மனநிலைமை மாறுற வரைக்கும் இது கொஞ்சம் நடக்கும் தான் குமரன். நம்ம மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு தான் ஏற்படுத்தணும் ஒழிய மற்றதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பெருசா லெவல்ல சேஞ்ச் ஆக போகுதுன்றதெல்லாம் அது பெரிய லெவல்ல நம்ம நம்பிக்கை கிடையாதுதான் எப்பயுமே. இண்டிவிஜுவலோ இன்னொரு கூட்டம் அடுத்த கூட்டம் நடக்கதான் செய்ய போகுது. மக்கள் தான் இங்க வந்து நம்மள அவங்க காப்பாத்திக்கணும். ஏன்னா பாதிக்கப்பட்டது எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி நம்மள மாதிரி ஒரு நடுத்தர மக்கள், பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலா நம்ம இதுல சொல்ல வேண்டியது என்னன்னா, இறந்தவங்களுக்கு முதல் அஞ்சலி சொல்லிக்கிறோம் எல்லாருக்கும். ரெண்டாவது, எல்லாரும் வந்து ஒரு பொலிட்டிக்கலா விஜய கார்னர் பண்றதை விட்டுட்டு, ஸோ இதுக்கு வந்து எல்லாருமே நம்ம பொறுப்படுத்துக்கணும். பொதுமக்களும் இது பொறுப்படுத்துக்கணும், விஜயும் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், கவர்மெண்ட் முக்கியமா கவர்மெண்ட் இதுக்கு வந்து அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இதை பொலிட்டிக்கலா அவரை வந்து கார்னர் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து கார்னர் பண்ணக்கூடாது. எல்லாரும் ஒரு கோஆபரேஷனா நின்று இனிமே இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிற டிஸ்கஷனை அதிகப்படுத்தி இதை நம்ம இனிமே இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு சரி கரெக்டா ஓரளவுக்கு கரெக்டான ஒரு இதை கொடுத்தீங்க. எல்லாமே வந்து ஸ்டார்ட் வித் இண்டிவிஜுவல் தான், ஒரு தனி மனிதன் தான் இங்கே தான் இருக்குது. அவங்க கவர்மெண்ட்டு ஒவ்வொரு தலைவர்கள் அவங்க யாருமே வந்து சஃபராக நினைக்க மாட்டாங்க. ஆனா தனி மனிதர்கள் எல்லை மீறி போகும்போது கூட்டம் கட்டுக்கடங்காம போகும்போது இது நடந்துரும். அது நம்ம தான் பார்த்துக்கணுன்றத நானும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அங்க சொல்லிக்கிற விரும்புகிறேன். குமரன், எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி வருது. இப்ப நம்மளோட அரசியல் கட்சியோ இல்ல எங்கேயுமே எந்த நிகழ்ச்சியோ இருந்தாலும் நிறைய கூட்டத்தை கூட்டணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு வந்துடுதோ அப்படின்றதோ. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து விஜய் வந்து திருச்சியில கூட்டம் போட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து திமுக வந்து கரூர்ல போட்டாங்க. அவங்களே வந்து கூட்டத்தை இங்க இந்த கூட்டத்தையும் பாருங்க அந்த கூட்டத்தையும் பாருங்க அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் எடப்பாடி பாத்தீங்கன்னா அவரும் வந்து இப்ப எல்லா இடத்துலயும் கூட்டம் கூட்டுது அப்படின்றத, இந்த கூட்டத்தை தான் மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க எல்லா அரசியல் கட்சியும். சீமானும் பாத்தீங்கன்னா கூட்டம் சேர்றதெல்லாம் அப்படின்னு. சோ அந்த கூட்டத்தை தான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்றாங்கன்றது என்னோட ஒரு கேள்வியா இருக்கு. அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி வந்து, நான் இவ்வளவு கூட்டத்தை காமிச்சேன், நீ இவ்வளவு கூட்டத்தை காமிச்ச அப்படிங்கிற இந்த போட்டினால வயதானவர்களை எல்லாம் ஒரு பணம் கொடுத்து இந்த கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வர்ற நிலையெல்லாம் நம்ம பாக்குறோம். சோ கூட்டம் கூடுறதுனாலயே ஒரு கட்சியோட கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம், இல்ல மக்களுக்கு நல்லது பண்ணிடலாம், இல்ல தேர்தலில் வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தினாலேயே மக்களை ஒரு ஆடு மாடுகளை அழைச்சிட்டு வர மாதிரி அழைச்சிட்டு வர நிலையும் இருக்கு. அரசியல்வாதி வந்து அதுலயே அரசியல்வாதிகள்கிட்ட முதல்ல மாற்றம் வரணும். நீங்க பொதுமக்களை பிளேம் பண்றதை விட்டுட்டு அரசியல்வாதிகள்கிட்ட ஒரு மாற்றம் வந்தாலே மக்கள்கிட்ட அது எல்லாமே ஒரு மாற்றம் வரும்.